I smell bomb. நாய் மட்டும்தான் மொத்தம் பிடிக்குமா? பேயும் மொத்தம் பிடிக்கும். என்ன மீறி ஒரு பாம்பு கூட இங்க வைக்க விட மாட்டேன். ரெண்டு பைப்பு போட்டு அந்த வண்டி ஓட மாட்டுது. அடுத்தது 16 பைப்பு தான் போட்டு பார்க்கணும் போல. இதில் சொல்லி என்னத்த பண்றது? ஆமா, எனக்கு ஒரு டவுட். உயிரோடு இருக்கும் போது தான் பைக்ல சாவறானுங்க. இங்க வந்து பைக்கை செஞ்சு கொண்டு ஏன் உயிரை ஏன்டா வந்து எடுக்கிறீங்க? நாசமா போனவங்களா? ஹாய். இது திருந்தவே திருந்தாது. சோகமா இருக்காகலாம் ப்ரோ. ப்ரோ தான் சோகத்துல இருக்கான்னு சொல்றேன்ல. நீங்க மூடுங்க ப்ரோ. என்ன சொன்ன? ரேடியோ மூடுங்கன்னு சொன்ன ப்ரோ. இங்க பாரு, ஒன்னொரு செல்லுன்ல இருந்து இங்க வந்து அதை மூடு இதை மூடுன்னு மொத்தமா செல்லுனுக்கு பாம்பை வச்சு முடிச்சிருவேன். ஆண்டனி, ஆண்டனி. செத்துட்டோன்னு சோகமா இருக்கியா? அதான் செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதான் நம்ம எப்படி இருக்காங்கன்னு தெரியல. உனக்கு அம்மானா அவ்வளவு பிடிக்குமா? ஒரே ஒரு பையனா நீ? உங்க அம்மாக்காக நிறைய செஞ்சிருப்பல. எங்க அம்மாக்காக எதுவுமே செஞ்சதில்லை. அவங்கள மதிச்சது கூட இல்லை. அவங்கள நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்ற? இது வேற எப்ப பார்த்தாலும் விட்டு செத்துச்சு.
விட்டுருனா இப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்குது. ஆமா அதோட காட்ட அடிச்சு நம்ம வீடு கட்டினா வேற எங்கடா போவோம்? நம்ம வீட்டுக்குள்ளதான் வரும். வேணாடா விட்டுடா, போ போ போ. நான் கொண்டு போய் வெளியே போட்டு டைனிங் வச்சு சாப்பாடு போடாது. உனக்கு பரவாயில்ல, தங்கறதுக்கு வீடு வாசல் இருக்கு. அதுங்க வேற எங்கடா போவோம்? உனக்கும் அதுங்க மாதிரி தங்கறதுக்கு வீடு வாசல் இல்லாம போனாதான் அதோட அருமை உனக்கு தெரியும். வீடு வாசலா? வாசல் மட்டும்தான் இருக்கு. அளவு கர்மாந்திரத்தை வீடுன்னு சொல்லாதீங்க. இதுவாச்சும் இருக்கேன்னு சந்தோஷப்படு. என்னது இதுவாவது இருக்கா? வெளியே போய் பாருங்க மற்றவங்களாம் எப்படி பணம் காசோட நல்ல வசதியா வாழ்றாங்கன்னு. ஓ நம்ம வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கையே இல்லை. இப்ப உனக்கு என்னடா குறைச்சலு? அதுதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்றேன்னு. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு. அந்த பணத்துல என்னத்தை தான் கண்டியோ? வாழ்க்கைமா வாழ்க்கை அது இருந்தாதான் மதிக்கிறானுங்க. சரி நான் தெரியாம தான் கேக்குறேன். நீயும் புருஷனும் அப்படி எனக்கு என்னதான் சேர்த்து வச்சிருக்கீங்க? சரி நான் தான் எதுவும் சேர்த்து வைக்கல. நீயாவது வேலைக்கு போய் பணம் சேர்க்க வேண்டியதானே? பாருங்க என்னால இந்த மாதிரி மாச சம்பளத்துக்குலாம் போயிட்டு ஒருத்தர்கிட்ட கை கட்டி எல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் பணக்காரனா ஆகணும். நீங்க பாருங்க ஒரு நாள் என் வாழ்க்கைய மாத்தி காட்டுறேன். பணமே என்ன தேடி வரும். உழைச்சி சம்பாதிச்சாதான் உடம்புல ஒட்டும். ஏன்னா ஒரே நாள பணக்காரன் ஆகணும்னு நினைச்சவனா இப்ப ஜெயில கம்பி தான் எண்ணிட்டு இருக்கிறான். டேய் 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 சாப்பிட்டு போடா. டேய் சாப்பிட்டு போடா. டேய் உலகத்துல சாப்பிட்டியா சாப்பிட்டு போன்னு அம்மா மட்டும் தான் சொல்லுவாங்கல்ல. சரி நமக்கு கோவம் வந்தா அது அம்மா கிட்ட தானே காமிப்போம். அதெல்லாம் சகஜம்தான். இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க? இல்ல கிருத்திகா, உனக்கு என்ன பத்தி எனக்கு தெரியல. நான் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பணம் தான் எல்லாம், பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நாள் என்னைய பண்ற? ஆமா வீட்டுல காசு வச்சுதான் நான் ஏன் உங்களை தேடி வரேன். சும்மா ஆளைய விட்டுக்கிட்டு காசு கொடுங்க. ஆசா $58 வெள்ளி தான் இருக்கு. ஆமா கூட கட்ட மட்டும் அப்படியே கொடுத்துட போறீங்க. கொண்டா. தெரியுதா கிருத்திகா, நான் இவ்வளவு மோசமான பையன். ஒரு நாள் கூட எங்க அம்மா நான் ஒழுங்கா பாத்துக்கிட்டே இல்லை தெரியுமா? அதை விடு. அந்த காசை வச்சு என்னதான்டா பண்ணுவ? ஊரை சுத்துவேன். அதான் அதுக்குள்ள கொண்டு போட்டீங்களே. அப்புறம் என்ன? இது ஒண்ணு நீ சொல்லு. நீ நான் இல்லாம பிரேக் பண்ணிட்டா? அம்மா கூப்பிடுனா கூட காசோட வந்திருப்பியா? இல்லை தானே? மைக் நீ அடி மைக். பாரா 50 வீடு வந்திருக்க இன்னைக்கு. வாடா பெட்டு வச்சு விளையாடும். அதுக்கு தானே மறுபடியும் கடை.
எத்தனை தாடு ரெண்டு ஒரு மாதிரி வியூ பாருமா. ரோக்கான பாக்கிங் இது கொடுக்குறோம். சரி வா பக்கிங் கொடுத்துருக்க போச்சு 50 இன்னைக்கு வரேன். புரியா போச்சு 50 சரி 50 எடு கொடுத்துட்டு எடுத்துக்க. ஏய் 1 ரவுண்ட் போடுவோம். விட்டதை பிடிக்கிறேன். ஆன் என்ன வெயில் இன்னைக்கு. அம்மா Hello, bos. Bos, ini bulan punya gaji boleh kasih 200 advance kah? OT. Okey lah bos. Boleh lah. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டுருங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அப்படி என்ன உனக்கு பணத்து மேல அவ்வளோ ஆசை? என்னை சுற்றி இருக்கிறவங்களுமே பணம் காசோட வசதியாக வாழ்ந்தவங்க. அதனால தான் எனக்கும் அவங்கள மாதிரியே வாழணும்னு ஆசை வந்துச்சு. என்ன தப்பா? அதான் முடிவு பண்ணு. காசு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலான்ட்டு. காசு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டியா? இப்ப அந்த காசு உனக்கு என்ன கொடுத்துச்சு? அப்போ எனக்கு பணம் தான் முக்கியம்னு பட்டுச்சு. கிருத்திகா செத்ததுக்கு அப்புறம் தான் நானே உணர்ந்தேன், பணம் காசெல்லாம் வாங்க முடியாத, விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் என் கூடயே இருந்திருக்குன்ட்டு. அம்மா சரி, இப்போதான் எல்லாத்தையும் நீ உணர்ந்துட்டால, கண்டிப்பா நீ அம்மாக்காக ஏதாச்சும் செஞ்சிருப்ப. என்னப்பா வெளியே கிளம்பிட்டியா? இல்ல நாளைக்கு காலையில அம்மா கூட கோயிலுக்கு வரியா? வேலை இருக்கு, நீங்களே போயிட்டாங்க. இல்ல நீயும் வந்தா நல்லா இருக்கும். ஃப்ரெண்டெல்லாம் எப்போதும் வெளியே கூப்பிட்டு போற, ஒரே ஒரு நாள் அம்மா கூட கோயிலுக்கு வாயேயா. காலையில் தானே? ஆமா, காலையில் 8 மணிக்கு. சரி சரி, கூட்டிகிட்டு போகிறேன். உண்மையாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, பத்திரமா போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வா. கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முத என் மகன் என்னை கோயில் கூட்டிட்டு போறான். இதோட அவன் திருந்திட்டானா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.
அம்மா தடவை என்கிட்ட ஆசையாக கேட்டாங்க. வேணான்னு சொல்ல முடியல, அதான் ஒத்துக்கிட்டேன். காலையில் 8 மணிக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லி. பாத்தியா, எனக்கு அப்பவே தெரியும் நீ ஒன்றும் அவ்வளோ துருவானவங்களாம் இல்லைன்னு. அதுக்கு இல்லை கிருத்திகா. யாரா நீ? இதுதான் தாத்தா நியூ என்ட்ரி கிங். பார்த்தா அப்படி தெரியலையே. ஜப்பான்கார மாதிரி கட்டையா இருக்கான். கோழி திருடுற மாதிரி முடிக்கிறான். ஏய், வெடிகுண்டு ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல தீவிரவாதியா நீ? நான் தான் நல்லா தமிழ் பேசுறேன்ல. நான் இந்த நாட்டோட குடிமக்கள். சொல்லு. நம்ம சுடுகாட்டு பீ தான் தாத்தா. எங்க ருக்குனக்காரா சொல்லு. ருக்குனக்காரா இதெல்லாமா கேட்பாங்க உங்க உலகத்துல? சொல்லுமா சீக்கிரம். kepercayaan kepada Tuhan. 1. Kesetiaan kepada raja dan negara. 2. Keluhuran perlembagaan. 3. Kedaulatan undang-undang. 4. Kesopanan dan kesusilaan. Anna Jati Malaysia. Tara, ini Antu Jati. ஹாய் தாத்தா. ஹாய். ஏய், யாரா நீ? வாட்டர் திருட வந்துறியா? திருட வந்திருக்கா தாத்தா? ஆனா நவீனு அங்க பாருங்க, கச்சாய் நவீனு. இது ஏன் கடை தான். நம்ப மாட்டேன். ருக்குனக்காரா சொல்லு. மறுபடியுமா? அன்னைக்கு தானே தாத்தா ஒரு 13 தடவை கிட்ட வாந்தி எடுக்காத குறையா சொன்னேன். அப்புறம் நீ தப்பா சொல்லிருக்க. லோமுக அண்ணா ஜத்தி மலேசியா. ஏய், 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 தாத்தா தாத்தா நான் சுத்தி தாத்தா நீ விட்டுருங்க. பைக் வழியா உட்கார்ந்திருக்கேன் வந்து. ஏய் தூக்கு. சரி, எல்லாரும் ருக்குனக்கார சொல்றாரு. யார் அந்த கேரக்டர்? நான் ஃபர்ஸ்டே பார்க்கவே இல்லை. இவர்தான் நம்ம பேய் உலகத்தோட மிலிட்டரி மேன். ஓ, மிலிட்டரி மேன் அந்த ஆளு. இல்லைங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? டேய், நம்ம தாத்தாவோட கலரைய ஒருத்தன் வேண்டலிசம் பண்ணிட்டான்டா. அதான் புதுசா ஒரு 10 நிமிஷம் வைக்க போறேன். இருங்க உடனே போயிருவீங்களா? உள்ள வந்து அப்படியே ஜோசியம் பார்த்துட்டு போறது. ஜோசியமா? ஏண்டா டேய், உயிரோட இருக்கும்போது தான் ஜோசியத்தை நம்பி செத்து போறோம். இப்ப செத்ததுக்கு அப்புறமும் ஜோசியம் பாக்குறேன்ற. அட போடா. இருங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கும் டோபிக்கும் சும்மா அப்படியே பிக்கப் ஆகி லவ் காண்டி தான். ஓ, என் லவ்வுக்காக ஜோசியம் பார்க்க போறியா? ஆமா. அப்ப போலாம். டேய், நான் போனேன்னா இப்ப எனக்கு எஸ்மி கிடைக்குமா? உங்களுக்கு எஸ்மின் கிடைக்கும், எனக்கு கமிஷன் கிடைக்கும். வாங்க போலாம். சரி கமிஷன் இல்ல. சாமிகிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் சொல்லக்கூடாது. உட்காரு.